தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 10ஆம் தேதி முதல் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார் வித்யாகாரகரான புதன். ராசியின் அதிபதியான குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகி சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. இது உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்த்தாலும் சனியை சமகிரகமாக பார்த்தாலும் குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பதை விட சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவது மிக அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருப்பவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் ஜென்மத்தை விட்டு விலகுவது ஒரு புறம் நன்மை இரட்டிப்பாக பெற்றுத்தரும் அமைப்பாகவும், அதே வேளையில் சனி பகவான் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்தும் புதனின் அமைப்பால் உறுதியாகவே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை நிறைவாக பெற்று தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வர போகிறது. சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் வெற்றியை பெற்றுத்தரும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைத்தது நினைத்தவாறு கனகச்சிதமாக கைகூடுவதோடு இரட்டிப்பு நன்மையை உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உருவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. தொழில் வியாபார ரீதியாக பல காரிய தடைகள் விலகும். பழைய தொழிலை விரிவுபடுத்துதல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற காரியங்களில் இரட்டிப்பு நன்மை உண்டு. நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இந்த தருணத்தில் கவலை நீங்கக்கூடிய வகையில், கடன் சார்ந்த தொல்லைகள் விலகக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. தனலாபம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் பல விஷயங்களில் நிறைவாக வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை உறுதியாகவே கைகூடும். நினைத்தவாறே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை காணும் சிறப்பான வேலையாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து நிச்சயமாக அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேலையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.